Hi friends, welcome back to my channel. This is Venki Story. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குண்டூர் காடம் படத்துலேருந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச அந்த ட்ரெண்டிங் சாங் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்ஸ்டாகிராமை திறந்தாலே அந்த சாங் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் போயிட்டே இருக்குன்னே சொல்லலாம். இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரோல் பண்ண அந்த சாங் தான் வந்துக்கிட்டே இருக்குது. சரி, அதை ஒரு வீடியோ சாங்கே இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம இன்றைக்கி ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். చిన్నబ్బాయి ఆ సిండు వాటర్ అందుకు. రంగభూమికి అభివందనం, రసిక మహాజనమందరికి సుస్వాగతం. సమయం ఏడైంది, సాయంత్రం వేడయింది, చల్లగాలి సెకిలిగింతలు పెడతాంది. ఆ పక్క మంచం మీద మా దాసు బావ, ఈ పక్క కుర్సీలో కత్తిలాంటి కుర్రాడు ఆసీనమైన యాల. మా రమోల డాన్సింగ్ పార్టీ వారి అభినయ హేళ. రచ్చలేపితే పోలా అమ్మాయి రమోల మన చిట్టి తల్లికి కూడా చీర కడితే పోలా. கமன் ப்ரோ என்ன சாங் போட்டாலும் இப்போ ஃபுல்லாக ஹிட்டாக போகுது. రాజమండ్రి రాగమంజరి మాయమ్మ పేరు తలవనోళ్ళు లేరు మేస్తిరి. కళాకారుల ఫ్యామిలీ మరి నే గజ్జ కడితే నిద్రపోదు నిండు రాత్రి. ஆட்டு కుర్చీని మార్తా పెట్టి கோரியோகிராஃபி நல்லாவே இருக்கு, சூப்பராகவே இருக்கு. దానికేమో మేకలిస్తివి, మరి నాకేమో సన్న బియ్యం నువ్వు కలిస్తివి. మేకలేమో వందలుగా మందలుగా పెరిగిపాయ, నాకిచ్చిన నూకలేమో ఒక్క పూట కరిగిపాయ. ఆడపచ్చరాళ్ళ జూకాలిస్తివి, మరి నాకేమో చుక్కగళ్ళ కోకలిస్తివి. దాని చెవిలో జూకాలేమో తగా మెరిసిపాయ, నాకు పెట్టిన కోకలేమో పీలికలై సిరిగిపాయ. ఏం రసిక రాజువో మరి నా దాసు బావ నీతో ఎప్పుడింత కిరికిరి. ఏం రసిక రాజువో మరి నా దాసు బావ నీతో ఎప్పుడింత కిరికిరి. కుర్చీని మార్తా పెట్టి அந்த வீட்டுக்கு ஏற்ற அந்த எனர்ஜி அப்படியே தக்க வச்சிருக்காங்க ரெண்டு பேருமே. ఏందంతా చూస్తున్నా, ఇక్కడ ఎవడ బాధలు గాడే లిరిక్ రైటర్ రాసుకోండి, మాడతెట్టి పాడండి. కుర్చీని మార్తా పెట్టి
செம்மையாக இருந்தது. கடைசி வரைக்கும் அந்த எனர்ஜி அப்படியே தக்க வச்சுருந்தாங்க. செம்மையாகவே இருந்ததுன்னே சொல்லலாம். தமன் ப்ரோ வர வர ஏதாவது ஒரு சிக்னேச்சரோட ஏதாவது ஒரு டியூன் ஒன்று போட்டுற செம்மையாகவே இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இது வேர்ல்டு லெவலில் ஃபேமஸாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். அதே போல் பூர்ணா மேமோட அந்த போர்ஷனும் செம்மையாகவே இருந்ததுன்னே சொல்லலாம். ஸ்ரீலீலா அவங்க வந்து நார்மலாகவே சூப்பராக டான்ஸ் ஆடுவாங்க, இல்லை வந்து பூந்து விளையாடிட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ இவங்களும் மகேஷ் பாபு அந்த காம்போ வந்து செம்மையாகவே இருந்ததுன்னே சொல்லலாம். இப்போ ஓல்டு மூவிலையும் இவங்களோட அந்த காம்போ வந்து செம்மையாகவே இருந்தது. ஸோ இந்த பாட்டில் வந்து செம்மையாக தெரிச்சிருச்சுன்னே சொல்லலாம். ஸோ ஓவராலாக எனக்கு இந்த டான்ஸோட கோரியோகிராஃபியும் சரி, அதோட பின்னாடி இருந்த ஆர்ட் ஒர்க்கும் சரி, அதே போல் பின்னாடி இருக்கிற அந்த பேக்ரவுண்ட் டான்சர்ஸ் அவங்க எல்லாருமே கோரியோகிராஃப் ஒரே மாதிரியே இருந்தது வந்து சூப்பராகவே இருந்ததுன்னே சொல்லலாம். யாருமே எங்கேயுமே மிஸ் பண்ணாத மாதிரி சூப்பராகவே இருந்தது. அந்த எல்லாருக்குமே அந்த ஆர்ட் ஒர்க் ஏற்ற மாதிரியே அந்த ஒவ்வொரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸுமே, காஸ்டியூம் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராகவே இருந்ததுன்னே சொல்லலாம். ஸோ அந்த ஓல்ட் சாங்கும் சரி, அப்படியே அந்த வைபும் சரி செம்மையாகவே கடைசி வரைக்கும் இருந்ததுன்னே சொல்லலாம். ஸோ தமனோட அந்த வைப் வந்து செம்மையாகவே இருந்ததுன்னே சொன்னேன் இந்த மூவியில். ஸோ நான் வந்து இதோட லிரிக்கல் சாங் கேட்கல, ஸோ டேரெக்டாக வீடியோ சாங் தான் கேட்குறேன். ஸோ அதனாலலாம் செம்மையாகவே இருந்ததுன்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த சாங் எத்தனை வாட்டி கேட்டீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை வாட்டி இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு இந்த வீடியோ சாங் பார்க்க வந்தீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அண்டில் எங்கேயாச்சும் நெக்ஸ்ட் வீடியோ பாய்.